பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதை வழித்தடம் அமைக்கும் பணி நடைபெறுவதால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொய் மூட்டைகளின் களஞ்சியமாக இருக்கிறது மோடியின் உரைகள் என நெறி தவறிய பிரதமருக்கு முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் பூ பல்லக்கில் எழுந்தருளும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து காய்கறிகள், பழங்கள் வருகின்றன. இந்த நிலையில் கோடை வெயில் தாக்கத்தால் பழங்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நீரின்றி வறண்டதால் வீராணம் ஏரியில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுகின்றனர். வார விடுமுறை காரணமாக முகூர்த்த நாளையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது. இந்தியாவில் மனித உரிமை மீறல் அதிகரிப்பு காரணமாக அமெரிக்காவின் அறிக்கைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படுகிற சில பஸ்களில் தற்போது டிஜிட்டல் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு பஸ்ஸில் சீன மொழியின் பெயர் பலகை பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியையாக வேலை பார்த்து வந்தவர் நிர்மலாதேவி. இவர் மாணவிகளிடம் பாலியல் பேரம் பேசியதாக புகார்கள் வந்துள்ள நிலையில் இவருடைய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பாஜகவிற்கு வாக்குச்சாவடி முகவர்கள் இருந்தால் ஓட்டுகள் நீக்கப்பட்டதை முன்கூட்டியே தெரிவித்திருப்பார்களே என்று அண்ணாமலையை அதிமுக மாஜி அமைச்சர் உதயகுமார் கலாய்த்து உள்ளார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள வெள்ளாம் பரம்பூரை சேர்ந்தவர் புகழேந்தி, வயது 45. ஆன்லைன் ரம்மியில் ரூபாய் 25 லட்சம் இழந்த விரக்தியில் போலீஸ் ஏட்டு எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியில் கடந்த 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட கோர புயலின் நினைவு சின்னமாக சேதமடைந்த தேவாலயம் உள்ளது. ராமேஸ்வரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடியில் பார்த்து செல்லும் முக்கிய இடமாக இது உள்ள நிலையில் இனி மணலில் நடக்க தேவையில்லை. தனுஷ்கோடி தேவாலயத்தை சுற்றி பார்க்க மரப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களின் அலுவலகத்தை திறக்க அனுமதி வேண்டும் என ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் கால்நடை மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மதுரை ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் குழந்தைகளுக்கு தண்டனை வழங்குவதை தடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து ஸ்மோக்கிங் பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுகள் விற்பனை செய்தால் நடவடிக்கை பாயும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமவெளியில் மிளகு சாகுபடி செய்வது 100% சாத்தியம் என்பதை நிரூபிக்கும் விதமாக காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மிளகு சாகுபடி கருத்தரங்கு ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரே நாளில் தமிழ்நாட்டில் 4 இடங்களில் நடைபெற உள்ள நிலையில் கருத்தரங்கு அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைக்கிறார். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கர்பேட்டை பிள்ளாத்துறை கிராமத்தை சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 1989 முதல் 1993 வரை சார் பதிவாளராக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் கணவன் மனைவிக்கு 5 ஆண்டு சிறை விதித்து ரூபாய் 100 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் இன்று 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. சேலத்தில் சாலையின் நடுவே ஆம்லேட் போட்ட நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் பீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்தவர்கள் லோகேஷ், வயது 23, கால் டாக்ஸி டிரைவர் பாலசுப்ரமணியம், வயது 22, சசிகுமார் 20 நண்பர்களான இவர்கள் 3 பேரும் வேலை தேடி பெங்களூருக்கு வந்தனர். இவர்கள் 3 பேரும் பெங்களூரு மாத்தஹள்ளி அருகே உள்ள சின்னப்பனஹள்ளி பகுதியில் வீடு எடுத்து தங்கியிருந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள தண்டவாளத்தை கடக்கும்போது 3 பேரும் தலை துண்டிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 17வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் 42வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் வெயில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகியுள்ளது. சென்னையில் கவுண்டரில் நெடுநேரம் காத்திருக்காமல் எளிதாக டிக்கெட் எடுக்கும் வகையில் யூடிஎஸ் மொபைல் செயலி மூலமாக வீட்டிலிருந்தே முன்பதிவில்லாத ரயில் டிக்கெட், நடைமேடை டிக்கெட், சீசன் டிக்கெட் ஆகியவற்றை பெற வசதி செய்யப்பட்டுள்ளது. கேண்டிடேட் செட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டரான டி குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து சவரன் ரூபாய் 53,680க்கு விற்பனையானது. வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் நேற்று 16 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியது. இன்று முதல் 30ஆம் தேதி வரை 5 டிகிரி வெயில் அதிகரிக்கும் எனவும் கன்னியாகுமரி நிலையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.